கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 23 வசனம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். இந்த வார்த்தை இன்றைக்கு நம்மை பலப்படுத்தும்படியாய் தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சர்வ சிருஷ்டியும் அவர்தான் தேவன் என்பதை அறிக்கையிடுகிற நாட்கள் வரும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே தேவனுடைய அதிகாரம்தான் அங்கே ஆளுகை செய்யும் என்பதை இது உணர்த்துகிறதையும் நம்ம பார்க்கிறோம். இது மேலும் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு நீதியையும் ஒரு ரெஸ்டோரேஷன், ஒரு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தையும் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தையின் அடிப்படையா நம்ம பிலிப்பியர்ல பார்க்கும்போது, பிலிப்பியர் 2:10-11 நம்ம பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆம், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செயல்படுகிறதோ அது எல்லாம் இன்றைக்கு அவருக்கு முன்பாக முடங்கும் என்பதை நீங்கள் அறிந்தீர்களானால், உங்களுக்காக அவர் சிலுவையில் செய்து முடித்த அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சுதந்திரமாகிறதை நீங்க பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய வியாதியை சுமந்திருக்கிறார், நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக உங்க குடும்பங்கள்ல உங்க சரீரங்கள்ல இருக்கிற அந்த வியாதி நிச்சயமாய் முடங்கும். அந்த சத்துரு உங்க குடும்பத்துல அதற்கு மேல அவ ஆளுகை செய்ய இடமில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே உங்க குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட எந்த வியாதிகளோ தரித்திரங்களோ எந்த குழப்பமான சூழ்நிலைகள் எதுவும் உங்க குடும்பங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா அவர் வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு எல்லாம் உங்கள் கால்களின் கீழ் முடங்குகிறது. அவருடைய கால்களின் கீழே எல்லாம் முடங்குமாம். இன்றைக்கு உன்னதத்திலே நாம் அவரோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறபடியினால இன்றைக்கு எல்லா விதமான துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆளுகை எல்லாம் இன்றைக்கு உங்கள் கால்களின் கீழே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்க தொடங்கும் போது, நீங்க அதை இருதயத்தில் ஆழமாய் விசுவாசித்து நீங்க அதை அறிக்கை செய்யும் போது நிச்சயமா அந்த காரியங்கள் எல்லாம் உங்க கால்களின் கீழே முடங்குகிறத பார்ப்பீங்க. அப்போ ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. இது எங்க புறப்படுது? யார் வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்படுகிறது? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அது நிச்சயம் நிறைவேறாமல் இருக்காது அப்படிங்கிறதா சத்தியம். இது மாறுவது இல்லை, இது மாறப்போவதே இல்லை. அப்ப இன்றைக்கு நீங்க அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிரிடையாய் காணப்படுகிற எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்காக நீதி செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா இழந்த திருடன் என்னதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறித்து கொண்டு போனானோ அது எல்லாம் உங்களுக்கு திரும்ப அந்த நீதி செய்யும் பொழுது இழந்த எல்லாவற்றையும், இழந்த சுகம், இழந்த சமாதானம், இழந்த சந்தோஷம், இழந்த செல்வங்கள் அனைத்தையும் நீங்க ரெஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த நீதியை தேவன் உங்களுக்காக செய்வார் என்பதுல சந்தேகமே இல்லை. வெளிப்படுத்தல் 5:13 பார்க்கிறோம், அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும்
ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அப்போ இங்கே யோவான் பார்த்த அந்த காட்சி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரம், அதில் உள்ள வஸ்துக்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்ன செய்து அது வணங்கி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அப்போ அவ்வளோ பெரிய இன்றைக்கு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா உங்களுக்கு முன்பாக எல்லா சூழ்நிலைகளும் முடங்கித்தான் ஆக வேண்டும் என்பதுதான் சத்தியம். அப்போ ஏசாயா 45:24 சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான். உங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை நிச்சயம் மற்ற ஜனங்கள் பார்ப்பாங்க. அந்த முழங்கால்கள் யாவும் உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாம் முடங்கும் போது கர்த்தரிடத்துல மாத்திரம் வல்லமையும் நீதி இருக்குதுன்னு சொல்லி அநேகர் கண்டு கொள்ள போகிற நாட்களுக்குள் கர்த்தர் நம்மை நிச்சயம் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. உன்னதத்திலே உம்மோடு கூட உட்காரும்படி எங்களுக்கு பெரிய கிருபையை நீர் பாராட்டி இருக்கிறீர், இரக்கம் பாராட்டி இருக்கிறீர் அப்பா. இன்றைக்கு இந்த அப்பா, நீங்க எங்களுக்குள்ள வாசம் செய்கிறபடியினால அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு எதிரடையாய் இருக்கிற எல்லா கிரியைகளும் அது உமக்கு முன்பாக முடங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே நீதியும் வல்லமையும் உண்டென்று சொல்லி எங்களுக்காக நீர் செய்ய போகிற காரியங்களின் நிமித்தம் ஆண்டவரே, உங்களிடத்துல ஜனங்கள் வந்து சேருகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.